வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதாவது ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். தனுசு ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு வாரம் தான் இந்த வாரம். ட்ராவல் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக வாய்ப்பு ஏற்படுத்தி தரும். அந்த ட்ராவல்னால ஒரு புதிய வாய்ப்பு உங்களுக்கு வரக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் அமையும். எந்த அளவுக்கு நீங்கள் யோசித்து செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் காத்திருக்கும் இந்த வாரம் பொறுத்தவரையில். உங்களோட புதிய முயற்சிகள் எந்த அளவுக்கு நீங்கள் வைக்கிறீங்க, அது உங்களுக்கு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரங்களில் வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கும். இது பண்ணு அது பண்ணுன்ற ஒரு புதிய ஆர்டர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது உங்களோட சுப்பீரியர் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டாக இருப்பாங்க. அது நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அதே நேரங்களில் உங்களுக்கு ப்ரமோஷனோ ஒரு புதிய டிவிஷனோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த வாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தனுசு ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் அது எந்த அளவுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு வளர்ச்சி காத்துட்ருக்கு. அதே நேரங்களில் பண வரவு பொறுத்த வரைக்கும் நல்லபடியாகவே இருக்குது, திருப்தியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு இந்த வாரம் பொறுத்தவரையில். பழைய கடன்கள் திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அது நீங்கள் செயல்படுத்தலாம் இந்த வாரம் பொறுத்தவரையில். செலவுகள் சின்னதாக அது வரும், அது இயற்கை தான். அது நீங்கள் தவிர்க்கிறதுக்கு ஏதாவது முக்கியமான செலவுகள் இருந்ததுன்னா அது பண்ணுங்கள். தேவையற்ற செலவுகளை தவிர்த்துருங்க. அதே மாதிரி குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமையப்போது தனுசு ராசிக்காரர்கள் பொறுத்தவரையில். ஒரு ரிலேஷன்ஸ் கூடலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திப்பு ஏற்படும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க, அவங்களெல்லாம் நீங்கள் சந்திப்பீங்க. அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல புரிதல் இருக்கும் இந்த வாரம். அதனால் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து கூட நல்ல சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் நல்ல தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. அது உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். புதுசாக ஏதாவது ஐடியா கிடைக்கும், இதை செய்யலாம் அதை செய்யலான்னு அதை செயல்படுத்துங்க. அது உங்களுக்கு வளர்ச்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆன்மீக சிந்தனையும் உங்களுக்கு வரும். கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு தோணும். அதை நீங்கள் செயல்படுத்திங்க. அங்கே யாருக்காவது கொஞ்சம் சின்னதாக உதவி செய்யணும், தர்மம் செய்யணும்னு யோசனை வரும், அதுவும் பண்ணுங்கள். ஒரு நல்ல வளர்ச்சி உங்களுக்கு காத்துட்ருக்கு. உடல்நிலை பொறுத்த வரைக்கும் பொதுவாக நல்லா தான் இருக்கும். சின்னதாக டயர்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். உங்களுக்கு தூக்கம் குறையறதுக்கும் வாய்ப்பு ஏற்படும். வேலை பளு காரணமாக கொஞ்சம் தூக்கம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிடைக்கிற டைமை நல்லபடியாக ரெஸ்ட் எடுங்க. அது பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது. போதுமான அளவுக்கு ரெஸ்ட் எடுக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கும் இந்த வாரம் வாய்ப்பு ஏற்படுத்தி தரும். ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்தவரையில் உங்களுக்கு படிப்பில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய வாரம் தான் இந்த வாரம் பொறுத்தவரையில். காம்படிட்டிவ் எக்ஸாம் இதெல்லாம் நீங்கள் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். அதுக்கான ஹெல்ப்பெல்லாம் உங்களோட டீச்சர்ஸ் உங்களுக்கு நல்லபடியாக செய்வாங்க. இதே மாதிரி இந்த வாரம் பொறுத்தவரையில் வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்கும். இந்த 2 நாள் பயன்படுத்திக்கோங்க. புதிய வேலை செய்கிறதுக்கு உங்களுக்கு எது தேவைப்படுதோ அது இந்த 2 நாள் பயன்படுத்திக்கோங்க. முக்கிய முடிவு எதனா எடுக்கணுன்னாலும் இந்த வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி காத்துட்ருக்கு. ட்ராவல் கூட இந்த 2 நாள் செஞ்சுக்கினீங்கன்னா உங்களுக்கு லக்கியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அந்த நாளில் வர தேவையற்ற வாக்குவாதங்களை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க. அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும். பண விஷயங்கள் பொறுத்தவரையிலும் இந்த செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை நீங்கள் ஜாக்கிரதையாக கவனமாக இருந்துக்கோங்க. ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருந்துக்கோங்க. டியூஸ்டே அண்ட் சாட்டர்டே இது உங்களுக்கு இந்த வாரம் பொறுத்தவரையில் லக்கி கலர் எதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லோ கலரும் கோல்டு கலரும் உங்களுக்கு இந்த வாரம் லக்கி கலராக இருக்கும். இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ட்ரெஸ் உபயோகப்படுத்தும் போது இந்த கலர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிகமாக சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லக்கி நம்பர் பார்த்தீங்கன்னா நம்பர் 5.
இந்த 5ங்கிற நம்பர் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு உபயோகப்படுத்துகிறீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் நான் உங்கள் கூட இதை பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். தனுசு ராசிக்காரர்கள் பொறுத்தவரையில் இந்த வாரம் கொஞ்சம் சிறப்பாக இருக்குது. எந்த அளவுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்க அது உங்கள் வளர்ச்சிக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுங்க, எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் நான் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.